இன்றைக்கி நாம் பிரெட் பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட் தேவையான அளவு, வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு 2, பட்டர் 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, சீரகம் 1/4 ஸ்பூன், பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், உப்பு, பெப்பர் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாண்ட்விச்சுக்கு பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் சீரகம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு, வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து மசாலா பவுடர் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். பொட்டேட்டோவோட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாட்டர் தெரிஞ்சுன்னா நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு அடுப்புலேயே வச்சு வதக்கி விடுங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கட்டும், அப்போ தான் ப்ரெட்டோட சாண்ட்விச்சில் ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து பிரெட் டோஸ்ட் பண்ணலாம். பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் பேன் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. பட்டர் ஹீட் ஆனதும் ப்ரெட்டை ஒவ்வொரு ஸ்லைஸாக வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பட்டர் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருக்காமல் பார்த்துக்கோங்க, லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இப்போது திருப்பி போட்டுடலாம். கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரெட் ஸ்லைஸ் டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது சாண்ட்விச்சுக்கு மசாலா வச்சு ரெடி பண்ணிடலாம். ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லைஸில்
டொமேட்டோ கெச்சப் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மயோனைஸ் இருந்தால் அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் மட்டும் அப்ளை பண்ணுறோம். இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் இந்த பொட்டேட்டோ மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விடுங்க. பிரெட் ஃபுல்லாக மசாலா அப்ளை ஆகியிருக்கணும். மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இந்த சாஸ் தடவின ப்ரெட் எடுத்து அது மேலே க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். பிரெட் ஸ்லைஸ் ஓப்பன் ஆகாத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பிரெட் கிராஸாக கட் பண்ணி டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணால் பிரெட் சாண்ட்விச் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.